எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அமைச்சர் ரகுபதியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதை இருக்குது, உங்களுக்கு அருகதை இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க அந்த குழு நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்க வச்சிருக்கு. இப்ப என்ன, இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இதுவரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரிகளா இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாத நினைச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி. இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி, இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்த கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.